சென்னை ஓட்டேரியில் மாஞ்சா நூல் தயாரிக்க மூலப்பொருட்கள் வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இந்த கைது தொடர்பான மேலும் விவரங்கள். சென்னை வியாசர்பாடியில நேற்று முன்தினம் மாலை ஒரு 2.5 வயது ஆண் குழந்தை மற்றும் ஒரு நபர் ஒருவர் 2 நபர்களுக்கு அடுத்தடுத்து மாஞ்சா நூல் கழுத்தில் அறுத்து காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாஞ்சா நூல் பயன்படுத்துபவர்கள், மாஞ்சா நூல் தயாரிப்பவர்கள், அதற்கான மூலப்பொருட்களை வைத்திருப்பவர்கள் என சோதனை நடத்தி போலீசார் நேற்று தினம் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேரை கைது செய்தார்கள். 100க்கும் மேற்பட்ட காற்றாடி மாஞ்சா நூல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில ஓட்டேரி காவல் நிலைய போலீசார் மகேஷ், ராஜசேகர், ஹரிஹரன் என்ற அந்த பகுதியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் மாஞ்சா நூல் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல மாஞ்சா நூல் காற்றாடிகளை பறக்க விடுவதற்கு சென்னையில தொடர்ந்து தடை நீடித்து வரும் நிலையில இதுபோன்ற மாஞ்சா நூல் தயாரிப்பவர்கள், விற்பனை செய்பவர்கள், மாஞ்சா நூலை பயன்படுத்துவதற்கான மூலப்பொருட்களை வைத்திருப்பவர்கள், மாஞ்சா நூல் பயன்படுத்தி காற்றாடி விடுபவர்கள், இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறையும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நேற்று கைது செய்யப்பட்ட 10 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில இந்த 3 பேரையும் தற்பொழுது கைது செய்து மேலும் வேறு யாரும் நபர்கள் இது போன்று மூலப்பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.